இரவு 2 மணிக்கு வரும் அழைப்பு. ஒரு ஃபோன் கால். அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. அந்த கால் வந்த நேரம் சரியாக இரவு 2 மணி. அருண் என்ற இளைஞர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மழை பெய்தது. இரவு அவன் தனியாக வீட்டில் இருந்தான். அந்த நேரம் ட்ரிங் ட்ரிங் என்று அவனுடைய ஃபோன் ஒலித்தது. அன்னவுன் நம்பர் கால் வந்தது. அவன் காலை அட்டன் பண்ணினான். அந்த கால்ல இருந்து வந்த குரல், அருண் வெளியே போகாதே. அருண் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அந்த குரல் அவனுடைய நண்பன் கார்த்திக்கின் குரல். ஆனா கார்த்திக் 3 மாதங்களுக்கு முன்பே ஆக்சிடென்டில் இறந்துவிட்டான். அருண் பயந்து ஃபோனை கட் பண்ணினான். அடுத்த 10 செகண்டுக்கு வீட்டின் வெளியே யாரோ நடந்து செல்லும் சத்தம். அவன் ஜன்னல் வழியாக பார்த்தான். ஒரு கருப்பு நிழல். அந்த நிழல் மெதுவாக அவன் வீட்டை நோக்கி திரும்பியது. அந்த நேரம் மீண்டும் ஃபோன் வந்தது. இந்த முறை மெசேஜ் மட்டும். ஜன்னல் அருகே நிற்காதே. அருண் உடனே கீழே குனிந்தான். அடுத்த நொடியில் ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. யாரோ வெளியிலிருந்து கல் எறிந்தார்கள். அருண் நடுங்க ஆரம்பித்தான். அவன் தைரியமாக வெளியே ஓடி பார்த்தான். ஆனா வெளியே யாரும் இல்லை. தரையில் ஒரு பழைய ஃபோன் மட்டும் இருந்தது. அதில் ஒரு வாய்ஸ் நோட் அவன் ப்ளே பண்ணினான். அதில் கார்த்திக்கின் குரல். அருண், நான் ஆக்சிடென்டில் இறக்கல. யாரோ என்ன கொன்றுட்டாங்க அப்படின்னு இருந்து. அந்த இரவு பிறகு அருண் காணாமல் போனான். ஆனால் இன்னும் இரவு 2 மணிக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வருகிறது. மாதிரி இன்னும் மர்மமான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.